ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 4வது தசகத்தில் 11வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அக்னி வாசரவலர்க்ஷ பக்ஷகைஹி अग्निवासरवलर्क्षपक्षगैः उत्तरायणजुषा च दैवतैः उत्तरायणजुषा च दैवतैः प्रापितो रविपदं भवत्परो मोदवान् ध्रुवपदान्तमीयते अग्निवासरवलर्क्ष पक्षगैः उत्तरायणजुषा च दैवतैः अग्निवासरवलर्क्षपक्षगैः उत्तरायणजुषा च दैवतैः प्रापितो रविपदं भवत्परो मोदवान् ध्रुवपदान्तमीयते प्रापितो रविपदं भवत्परो मोदवान् ध्रुवपदान्तमीयते. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கிரம முக்தியை விரும்புகிற யோகி அவர் எப்படி பயணம் செய்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் சொல்கிறார். பவத்பரக உங்களுடைய பக்தரான அந்த யோகி, அக்னி தேவதை, வாசரக பகல் தேவதை, வலட்ச பக்ஷகைஹி சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண ஜுஷா உத்தராயணத்துக்கான தேவதை ஆகிய தேவதைகளால் வழிகாட்டப்பட்டு ரவிபதம் பிராபிதக சூரிய மண்டலத்தை அடைகிறார். அங்கு அவர் விரும்புகின்ற காலம் வரை இருந்துவிட்டு மோதவான் மகிழ்ச்சியுடன் துருவபதம் ஈயத்தே துருவபதத்தையும் அடைகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி அதன் முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். अग्निवासरवलर्क्षपक्षकैः उत्तरायणजुषा च दैवतैः प्रापितो रविपदं भवत्परो मोदवान् ध्रुवपदान्तमीयते. கிரமமுக்தியை விரும்பி சகசிராரத்தின் வழியாக சூக்ஷ்ம தேகத்துடன் வெளிக்கிளம்புகிற யோகி அக்னி பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம் ஆகியவற்றின் அதிஷ்டான தேவதைகளால் வழிநடத்தப்பட்டு ஆதித்ய லோகத்தை அடைகிறார். பிறகு மிகுந்த சந்தோஷத்துடன் அங்கிருந்து துருவபதம் வரை செல்கிறார்.